பரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. மன்னர் எவ்வளவு சொத்து சொகறது என்ன புண்ணியம் அண்ணா. சரியான ஞான சூன்யம்டா நீங்க. அவர் யாரு? முற்றும் திறந்த மக ஒரு மகன் ஒரு மக யோகி வந்திருக்கிறாரு. ஓயா ராஸ்கல் வா மாமா மாமா யோகி பட்டு வருவாரு. எனக்கு புத்தி மேல சொல்ல. ஐ சை ஐ சோயா எடுத்து போறா எடுத்து போறா யார் யாருக்கு ஒரு மரியாதை நீ எட்டிக்கோ. அவர் எட்டிக்கா நான் புங்கங்க. அடே சும்மா இருடா. எட்டு போறதுல என்ன அவசரம் உனக்கு? நான் மாட்டுல ஆடம் கட்டுறவனா? நான் மாட்டுல ஆடம் கட்டுறவனான்னு கேக்குறேன். எட்டு போறதுல என்ன அவசரம் உனக்கு? டேய் உனக்கு நான் கண்ணு மண்டையில இருக்குதா உன் தொண்டையில இருக்குதா? யார் யாருக்கு என்ன மாதிரி செய்யணும் கொஞ்சம் தேவஸ்தை இல்ல உட்கார்றாரு அந்த ஒரு மகன் இருக்கிறாரு. ஏடா அந்த ஆளு எந்த ஆளு? ராஜன் என்னங்க எலி போட்டு சோத்தை இசுக்கிறியாடா? எலி போட்டு சோத்தை இசுக்கிறியாடா? எலி போட்டு சோத்தை. டேய் பூதேவி டேய் கீழ வடி. உட்கார் டைம் ஆகுது உட்கார் டைம் ஆகுது. அடி வெடி விடு. அங்க பாருடா. எப்படி உட்கார்? எல்லாம் தெரியும். யார் யாருக்கு என்ன மரியாதைன்னு தெரியும் எனக்கு. அவன மாதிரியா நானு. உட்கார் டைம் ஆகுது உட்காருங்க. டேய் நல்லா பாறா எப்படி போட்டுக்க பாறா. ஏய் இதல உட்கார் ஏயா இதல உட்கார். ஆம்பா ஜவன தட்டி கட்டுக்கறான். தட்டி இல்லடா மட்டி. திருப்பி போடு. திருப்பி போடவா? அப்படியே புடிச்சு செஞ்சு பஸ் ஸ்டாண்ட் போயிடு. வேர்க்கடலை சொண்டால் 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 வேர்க்கடலை சொண்டால் சொண்டால் வேர்க்கடலை சொண்டால் சொண்டால் பொறன்னு சொண்டால் சொண்டால். உங்ககிட்ட நாடகத்தை சுண்டுலே வைக்கலாம் இல்ல சுண்டல உனக்கு பொறன்னு இருக்கா? ஆமா காலையில அவிச்சு விற்கும் போது சூடா சாப்பிட்டு பல்லுக்கு எதவா இருக்கும். அது நிக்காத வெயில்ல காஞ்சிங்க தான் பொறத்தா இருக்கும். பொறன்னு இருக்கா? சாணி சாணி ஏய் எட்டிக்கோ. சுவாமி சாபம் ஜபித்ரன் தாய் வலி மகன். என்ன பண்ணுவ? நீ சாபம் குடுறியா? ஆமாண்டா. சாபமா? ஆமா சாபமா? ஆமாண்டா. லெமன் சாதமா தயிர் சாதமா? சாதமா. நீ நன்றா சமைத்தால் சாப்பிடுவேன். கல்லு மரதா தலை மேல போட்டு ஓடுவேன். டேய் அவர் சமையல்காரன்டா அவரு. டேய் சமையல்கார அவரு. சிவ நல்லா கூறாதாம். அவர்கள் ஒரு விக்கிரகவியர். நான் விளையாட்டுக்கார புள்ளைங்க. அவர் விளையாட்டுக்காரனா செம்பேட்டுக்காரன். கைதுல பத்தியா கைதுல கடுகா கொட்டிங்க. கடுகா கொட்டிங்க. ராஜன் எமக்கோ பசி அதிகரிக்கிறது. கொண்டு வா அம்மனே. ஏய் எடுத்து வாங்கடா. அரசாங்கத்துல வேலை செய்றீங்க சாப்பாடு இல்லையா? இலை போட கூட தெரியல. சாமி நீ உட்காருங்க. அது குழந்தை தெரியாது. குழந்தை தெரியாது. எது வந்தாலும் நீ கூச்ச நான் வைக்கிறேன். எது வந்தாலும் என்ன பாடுறாங்களா பிரிச்சி ஆட்டம். கூச்ச பண்றாரு.
மூதேவிகளா அவர் யார்? ஒரு மகான். நான் கக்கூசன். இவாள்லாம் எப்படி வச்சுட்டு வேலை வாங்குறீங்க? வேற ஆள் கிடைக்கல சாமி. தேடுறவங்க கிடைக்க அம்மனி சீக்கிரம் கொட்டு நேரம் ராஜர் எனக்கு சாப்பாடு இல்ல. ஏதோ வந்துட்டாரு முடியுது அவரு சாப்பாடு. நான் பிள்ளையார் பணம் வச்சிருந்தா நான் 2 சேனரி பண்ணேன். கொஞ்சமா வையண்டா, நான் சாப்பிட மாட்டேன். ஏண்டா டேய் தூப ஆராதனைங்கடா. ஒண்ணு கடா போவீங்க. அப்பா நமச்சிவாய வாழ்க, நாதல் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, போகழியாண்ட ஒரு மனிதன் தாழ் வாழ்க, ஆகமும் ஆகி அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். இந்த சோத்து என்ன பாட்டு பாடுறான் பாரு. செல்வா பாத்தியாடா சாமியாரு எலி சுத்தி தண்ணி தெளிக்க ஏன் தெளிக்கிறாரு? சோத்து வந்து எறும்பு ஈத்து போடக்கூடாதுன்னு. நீங்க இருக்க வேண்டியதுலடா பொம்மை நாட்டிக்கு பிறந்தவனே அவர் ஏன் அந்த சோத்து தண்ணி ஏன் தெளிச்சா தெரியுமா? எதுக்கு? அங்க கழுவுல, அதனால இங்கே கழுவுறாரு. ஆடா பாய் மூதேவி சும்மா இருங்கடா. சும்மா இருடா. அடி கொஞ்சமா பேசுறியா? என்ன ஜேசிபி மண்ண ஆள்ற மாதிரி ஆள்றா? உனக்கு தான் நாங்க அண்ணபடி நாட்டுக்கு வந்திருக்கிற. நீ தான் சாப்பிட போற, நாங்களா சாப்பிட போறோம். என்ன இப்படி ஆள்றியா? தொண்டில அடியன் புசிக்கல்ல, ஆகாயத்தை பார், எதிர் தேவதைகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆராசூர பாரா. டேய் ஆராசூர டேய் எனக்கு வர ஆத்திரம். செல்வா இங்க பேதிங்க. போய் வந்துருங்க. டேய் ஆகாயத்துல புதூர் தேவதைக்கு எடுக்கிறாராம். ஆமா புதூர் தேவதையா? ராஜன் வாங்க சுவாமி. யான் உணவு புசிக்க வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனை. சல சமாருமா. ஒரு குழந்தைக்கு உணவு கொடுத்த பிறகுதான் அடியான் புசிப்பேன். ஆகையால் உங்கள் வீட்டிற்கு குழந்தை சீக்கிரம் அழைத்து வாருங்கள். உணவு கொடுத்த பிறகு யான் புசிக்கின்றேன். என்ன எதற்கு அழுகின்றீர்கள்? சுவாமி, எங்களுக்கோ திருமணம் நடந்து 2 நாட்கள் ஆகிவிட்டது. ஆனால் இதுவரை மரண செல்வமே கிடையாது சுவாமி. என்னது? எத்தனையோ தானாதர் இல்லையா? பாவி நீரா செந்நீர் புசிப்பது உணவா? அது புழு. 6 மாதம் வரை உண்ணாமல் இருந்தேன், தவம் செய்து கொண்டிருந்தேன். 6 மாதத்துக்கு ஒரு நாள் தான் உணர்ந்தேன். அந்த நாள் இந்த நாள் 10 பட்டு விட்டது. கொடுக்கின்றேன் சாபம். கோபப்பட வேண்டாம் சுவாமி. தன்னிகர் இல்லாத இறைவா உன் பெருமைக்கு தகுமோ தலைவா அகமே குளிவா. சுவாமி ஐயனே எனது பிழை பொறுப்பு. என்னடா பரி? சுவாமி ஐயனே எனது பிழை பொறுப்பு. ஆகுமோ உன் தினம் அதை மறந்து.
பின்னால் இந்நாட்டை ஆள ஒரு சுதநிலையை என்று நாங்கள் செல்லாத கோவில்கள் இல்லை, நாங்கள் செய்யாத தானா தர்மங்கள் கிடையாது. அடைப்பு செய்து விட்டோம். கடைசியாக அன்னதானம் மட்டும்தான் செய்யாமல் இருந்தோம். அதனால் நாட்டிலே அன்னக்குடி ஏற்றி வருவோருக்கு வயிறார சாப்பாடு உணவை கொடுத்து அவர்கள் வாழ்த்தியாவது எங்களுக்கு பிள்ளை பிறக்குமா என்று எண்ணத்தில் தான் இதை முன்னதாகவே கூறு. ஏதோ தெரியாமல் நடந்து விட்டது. எங்களை சபித்து விடாதீர்கள் சுவாமி, எங்களை மன்னித்து விடுங்கள் சுவாமி, மன்னித்து விடுங்கள் சுவாமி. அம்மணி, வருத்தப்படாதே. என் பாதம் இந்த மண்ணிலே பட்டு விட்டது. இனி உனக்கு குழந்தை உண்டு. சாமியார் குழந்தை கொடுக்குறாரா? நீ தானே சொன்ன என்ன வாத்தால் கொடுத்துருப்பான் எவனா. எங்க அம்மாவுக்கு சாமியார் தான் புள்ள கொடுத்தா அப்படின்னு நான் பிறந்தான். குழந்தைக்கு வழி உண்டு என்று வைத்தேன். வழியா ராஜன், அம்மணி, சுவாமி உனக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் ஒரு மண்டலம், அதாவது 48 நாள் 40 கௌரி பூஜை செய்தால் கண்டிப்பா குழந்தை வழி உண்டு. அது நடக்காது. ஏண்டா? கௌரி இருந்தா தானே பூஜை செய்யறதுக்கு. கௌரிக்கு தான் பெரிய ஆபரேஷன் பண்ணி படுக்க வச்சிருக்காங்களே. எந்த கௌரி சொல்றீங்க? என் பாப்பா ஈத்த காட்சி கௌரி. அகிலாண்டா கோடி ஆதி பராசக்தி அன்னையை நினைத்து கௌரி பூஜை செய்தால் அந்த கௌரியா? அந்த கௌரி. நான் எங்க பாப்பா கௌரியான்னு பார்த்தேன். ராஜன், அது மட்டுமல்ல, இருவரும் ஒன்று சேர்ந்து பூஜை செய்ய வேண்டும். ஆசா பாசங்களை வைக்க வேண்டும். யாதாகிலும் பிரசக்கி ஏற்பட்டதோ பித்ருவன் ஜாக்கிரதை. அந்த ஒரு விஷயத்துல பூஜைக்கு உண்டான ஏற்பாடு. ஆமா நான் பண்றேன்.